தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. கோலாலம்பூர் ஸ்லங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம். பிரபாகரன் மோகனா அறிவிப்பு. நாட்டில் 98 ஆண்டுகள் வரலாறு கொண்ட கோலாலம்பூர் ஸ்லங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்தை சிறந்த முறையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பிரபாகரன் வைத்தியலிங்கம் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் மோகனா சின்னத்தம்பி ஆகியோர் தெரிவித்தனர். வரும் ஞாயிற்றுக்கிழமை தோட்ட மாளிகையில் கோலாலம்பூர் ஸ்லங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் ஆண்டு கூட்டமும் தேர்தலும் நடைபெறுகிறது. இம்முறை முக்கிய பதவிகளுக்கு பிரபாகரன் வைத்தியலிங்கம் மற்றும் VKK ராஜசேகரன் அணி போட்டியிடுகிறது. தலைவர் பதவிக்கு ராஜசேகரனை எதிர்த்து நடப்பு துணைத் தலைவர் பிரபாகரன் போட்டியிடுகிறார். துணைத் தலைவர் பதவிக்கு ராஜசேகரன் அணி சார்பில் நடப்பு உதவித் தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் பிரபாகரன் அணி சார்பில் நடப்பு செயலாளர் மோகனா சின்னத்தம்பி போட்டியிடுகிறார்கள். அதேபோல் உதவித் தலைவர் பதவிக்கு ராஜசேகரன் அணி சார்பில் டாக்டர் சித்ரா தேவியும் பிரபாகரன் அணி சார்பில் கவி மாறனும் போட்டியிடுகிறார்கள். பொருளாளர் பதவிக்கு ராஜசேகரன் அணி சார்பில் IR பிரபாகரன் மற்றும் பிரபாகரன் அணி சார்பில் சண்முக செல்வி போட்டியிடுகிறார்கள். மொத்தம் 14 பேர் கவுன்சிலர் பதவிக்கு ராஜசேகரன் அணி சார்பில் 9 பேரும் பிரபாகரன் அணி சார்பில் 14 பேரும் போட்டியிடுகிறார்கள். பிரபாகரன் அணி சார்பில் கவுன்சிலர் பதவிக்கு ஏரா பெருமாள், வர்மன் கந்தசாமி, ராஜேந்திரன், குமரகுரு, குளோரி, புவனேஸ்வரி, ஜெயசூரன், சந்திரராம் பிரகாஷ், பிரபாகரன் கோவிந்தன், ராம்குமார், டத்தோ சந்திரசேகரன், வினோதன், பவல் மற்றும் ஜெயா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஸ்லங்கூர் கிளாப்பில் பிரபாகரன் தலைமையில் உறுப்பினர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. நடப்பு தலைவர் நிவாஸ் ராகவன் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து சிறப்பித்தனர். கோலாலம்பூர் ஸ்லங்கூர் இந்திய வர்த்தக சங்க தேர்தல் தமது அணியை வெற்றி பெற செய்யும்படி பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். என் பேர் பிரபாகரன் வைத்தியலிங்கம். இந்த கேஎல்சிக்கு வர தேர்தலில் நான் பிரசிடென்ட் பதவிக்கு போட்டி போடுறேன். 98 வருஷம் நம்ம செம்பல் இன்னைக்கு இப்போ இன்னும் 2 வருஷத்தில் 100 வருஷம் ஆயிரும். நான் செம்பலில் 14 வருஷமாக இருக்கேன். எஸ் என்டர்பிரனர் ஆரம்பித்து 4 வருஷம் கவுன்சில் மெம்பராக இருந்து இன்றைக்கி நான் டெப்யூட்டி பிரசிடென்டாக இருக்கேன். இன்றைக்கி டெப்யூட்டி பிரசிடென்டாக நிவாஸ் சேர்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம மெம்பர்ஸோட பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம போய் கவர்மெண்ட் போய் பார்த்து இந்த ஒர்க்கர்ஸ் பிரச்சனை, இந்த கோட்டா சிஸ்டம் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம பேசி நம்ம மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த லேபர் பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே போல் இது மட்டும் இல்லை, எவ்வளோ மெட்ட பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். திருக்கூர் லோனாக இருக்கட்டும், நம்மளை ஆணையும் போது நம்ம கேட்கும் போது நம்ம கண்டிப்பாக நம்ம செய்வோம். இவ்வளோ நாள் நம்ம செம்பல் இருக்கோம்னா நம்மளை பாஸ் பிரச்சனையும் சரி, இந்த கரண்ட் பிரச்சனையும் சரி, நம்மளை கரெக்டான வழிகட்டியாக இருந்திருக்கும். கரெக்டான வழிகட்டியாக இருந்திருக்காங்க. நம்மளை கரெக்டான பாதையில் கொண்டு போயிருக்காங்க. 14 கவுன்சில் மெம்பர்ஸும் இருக்காங்க நம்மக்கிட்ட. நம்ம ஃபுல் டீம் ஃபுல் ஃபோர்ஸாக நம்ம இந்த வர சண்டே 14ஆம் தேதி எல்லாம் கொலம்பூர் கேஎல்சிக்கு மெம்பர்ஸ் கிட்ட வீனிங் டீம் கேஎல்சிக்கு வீனிங் டீமுக்கு அம்மாவும் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் vote ஃபார் கேஎல்சிக்கு வீனிங் டீம். பெண்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கும் பாடுபடுவேன் என்று மோகனா சின்னத்தம்பி தெரிவித்தார். வணக்கம், என் பேர் மோகனா சின்னத்தம்பி. நான் டெப்யூட்டி பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறேன். கரண்ட்லி நான் ஹானரரி செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் கோலாலம்பூர் ஸ்லங்கூர் இந்தியன் சேம்பர்ஸ். கேட்ட கேள்வி விமனுக்கு என்ன பண்ண போறீங்க? எஸ்பெஷலி நான் சேம்பரில் ஒரு 9 வருஷமா பயணிக்கிறேன். முதலாக ஒரு உறுப்பினராக தான் இங்கே இருந்தேன். ஆனால் இப்போ இந்த கட்டத்துக்கு வந்திருக்கேன்னா அது ஒரு விமன் மற்றும் பல ஆண்கள் சாதனைகள் எங்களால சாதனைகள் நடத்த முடியும்னு சொல்லி நம்பி எங்களை இங்க உட்கார வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த கட்டத்துல விமனுக்கு என்ன செய்ய போறோம்னு அவர் கேட்டிருந்தாரு. எங்க சேம்பர்ல பாத்தீங்கன்னா WEDCன்னு ஒரு கமிட்டி இருக்கு, விமன் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் கமிட்டி. அந்த கமிட்டியில இப்போதைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 உமன் இருக்காங்க. அதை நாங்க டபுள் பண்ணணும். டபுள் பண்றதை விட இல்லாமல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க டீம்ல 5 விமன் இருக்காங்க. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு கவுன்சில் கேண்டிடேட்டா, எக்ஸ்போ கேண்டிடேட்டா நிற்க வச்சிருக்கோம். இதே மாதிரி பல பெண்கள் கோலாலம்பூர் ஸ்லங்கூர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில வரணும்.
அவங்க சாதிக்கணும், அடுத்த பெண்களை கை தூக்கி சாதனையா உண்டாக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அவங்களுக்கு வந்து தெக்கோன் லோன் எடுத்து கொடுத்துருக்கோம், MIDF லோன் எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல பெண்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். மித்ரா மூலியமா அட்லீஸ்ட் 30% பெண்களுக்கு வந்து அந்த உதவி நிதி வந்து நாங்க சேர்த்திருக்கோம் KLCGல. ஸோ பெண்களுக்கு நிறைய திட்டம் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த பெண்களை சாதனை பெண்களை ஆக்கணும்னு தான் நம்மளோட நோக்கம். நான் கவிமாறன் குமரன் முனியாண்டி என்னுடைய உண்மையான பேரு. இந்த KLCGல நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு மெம்பரா இருந்தேன். பிறகு 4 ஆண்டுகள் கவுன்சில் மெம்பரா இருந்தேன். இப்போது உதவி தலைவர் வைஸ் பிரசிடென்ட்காக போட்டியிட வந்திருக்கிறேன். ரொம்ப பேர் கேட்டாங்க ஏங்க இந்த இடத்துக்கு நீங்க வரீங்க அப்படின்னு. நம்ம பேசுறதுக்கு நமக்கு ஒரு தளம் தேவைப்படுது. நான் வந்து சினிமா துறை கலைத்துறையில இருக்கிறேன். இங்க உள்ளவங்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு துறையில இருக்கிறாங்க, ஆனா கலைத்துறையில உள்ளவங்க இல்லை. இப்ப நான் தான் கலைத்துறைக்கு வந்திருக்கிறேன். சினிமாவுடைய வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசு. ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அவனுடைய முயற்சிகள்லாம் இருந்தால். நம்ம நாட்டில் வந்து பீனாஸ் வந்து பண உதவி செய்கிறாங்க, அதில் பணம் எடுக்கிறாங்க, நிறைய அரசாங்க உதவிகள்லாம் இருக்குது, பணம் எடுக்கிறாங்க. இதையும் தவிர்த்து வேறு எந்தெந்த செக்டர்லாம் வந்து இந்த சினிமா துறைக்கு கலைத்துறைக்கு மற்ற வியாபாரங்களுக்கு உதவி செய்கிறாங்க, இந்த லோன் கொடுக்குறாங்க அல்லது கிராண்ட் கொடுக்குறாங்க, அதையெல்லாம் கரெக்டாக இந்த துறை சார்ந்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அதில் எனக்கு பற்று இருக்கிறதுனால அதை கொண்டு போய் சேர்க்கலாம். அதே நேரத்தில் வளரக்கூடிய சின்ன வியாபாரிகளை கொஞ்சம் அவங்கள மேம்படுத்தணும். எங்களால் என்ன முடியுமோ இதெல்லாம் செஞ்சு நான் கொடுக்குறேன் அப்படின்றதுலாம் இல்லை, கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் இருக்குது போய் பறிச்சுங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு மாங்காய் இருக்குன்னா போய் பறிச்சுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்றது தான். இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயிச்சு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்கிறேன். இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நிறைய செய்வோம். என் பேர் சந்திரா எல் ராம் பிரகாஷ். நாங்கள் இந்த தேர்தலில் நிற்கிற காரணம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த சமுதாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் செஞ்ச கணக்கெடுப்பில் வந்து 90 விழுக்காட்டுக்கு மேலே எல்லாம் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு 10% தான் மீடியமுக்கும் ஹெவி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ இதை வந்து தலைகீழாக மாற்ற முடியும்னு நம்ம நம்புகிறோம். நிறைய வாய்ப்புகள் வருது, புது இண்டஸ்ட்ரி வருது, அதனால பிளாட்ஃபார்ம்லாம் மாறுது. அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நிறையா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் தொழில்நுட்பத்தை நிறைய பாவிக்கலாம், புது சிந்தனைகளை உள்ளே கொண்டு வரலாம், புது தலைமைத்துவம் அதை உள்ளுக்கு கொண்டு வரலாம். மாறுதல் ஒண்டி தான் நிச்சயம். ஸோ அதுக்காக இந்த தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்காக நாங்கள் இதில் இருக்கோம். நாங்கள் இப்போதைக்கு வந்து ஒரு மலேசியன் சப் கான்ட்ராக்டர் அசோசியேஷனை பிரதிபலித்து 3000 மலேசியன் ஆண்டர்பிரனர்ஸ் ஒன்றா இருக்கோம். ஸோ இவங்களையும் பிரதிநிதித்து ஒரு பெரிய ஸ்தலம் தேவை, ஒரு சேம்பர் தேவை. அதுக்காக நாங்கள் ஒன்றிணைந்ததுக்காக இந்த தேர்தலில் நாங்கள் கலந்துருக்கோம். நீங்கள் ஓட்டு போடுறது எழுதுன்னா என்னைய தெரியுன்றதுக்காக எனக்கு ஒண்டி போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு இந்த என்டையர் வின்னிங் டீமுக்கும் ஒரே மன சிந்தனையில போட்டோம்னா ஸோ அந்த என்டையர் டீமுக்கு வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும். இந்த ஒரு வாய்ஸ்ல வந்து ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும், ஒரு வெற்றி அடுத்த நிலைமைக்கு நம்ம சமுதாயத்தை கொண்டு போக முடியும். வணக்கம், என் பேரு சண்முக செல்வி ராஜகோபால். நான் இந்த KLCG வின்னிங் டீம்ல வந்து இந்த தடவை ட்ரெஷரரா நான் வந்து போட்டியிடுறேன். ஒரு ட்ரெஷரர்னாவே ஒரு பெரிய பொறுப்பு, அதாவது இந்த ஒரு இந்த சேம்பரோட முதுகெலும்பு மாதிரி. ஸோ இதுல வந்து நான் என்னோட கணக்கு வழக்குல நான் ரொம்பவும் கண்டிப்பாகவும் ரொம்ப வந்து டிரான்ஸ்பேரன்சிவாகவும் இருக்கிறதுக்கு இன்னும் முயற்சி செய்வேன். அதே சமயத்துல எங்களோட மெம்பருக்கு எவ்ரி குவார்ட்டர் வந்து ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வருஷ காலம் அவங்க வெயிட் பண்ணணும் எங்களோட AGM எங்களோட ரிப்போர்ட் அவங்க பார்க்கறதுக்கு. ஆனால் என்னோட தலைமைத்துவத்தில் வந்து நான் அவங்களுக்கு எவ்ரி குவார்ட்டர் அவங்க வந்து அவங்களால இந்த சேம்பரில் இந்த கணக்கு வழக்கு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம வந்து முயற்சிக்க நான் வந்து அறிவிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து நான் இந்த ட்ரெஷரர் பதவியில் பொறுப்பாளராக இருக்கிறேன். இதுல இருந்து நான் வெற்றி பெற்று வந்து என்னுடைய இந்த மேனிஃபெஸ்டோவும் அது மட்டும் இல்லாம நாங்க இன்னைக்கு இந்த கேம்பெயின்ல சொன்ன அனைத்து விதிகளுக்கும் ஒரு குரூப்பா இருந்து ஒற்றுமையா நாங்க வந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.